வேலுண்டு வினை இல்லை. வணக்கம். நான் இன்றைய பதிவில் மிருகசீரிடம் நட்சத்திரத்தை பற்றிய பொதுவான பலன்களை கூறுகிறேன். மிருகசீரிடம் நட்சத்திரம் 5வது நட்சத்திரம், தேவகண நட்சத்திரம். மிருகசீரிடம் செவ்வாயின் மகாதிசையில் பிறந்தவர்கள். அதனால் இவர்களுக்கு செவ்வாயின் வேகம் இருக்கும். முதல் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் ரிஷபத்திலும், மீதமுள்ள 3ஆம் பாதம் 4ஆம் பாதங்கள் மிதுனம் ராசியிலும் இருக்கும். இந்த நட்சத்திரத்தின் தேவதை சந்திர பகவான். இவர்களுக்கு காடுகள், மலைகள் இவற்றுகளை அதை சார்ந்த பகுதிகளை சுற்றி திரிவது இவங்களுக்கு பிடிக்கும். பூச்செடி வளர்க்க ஆசைப்படுவாங்க. இவங்களுக்கு கேட்கும் திறன் அதிகமாக இருக்கும். சட்டென கோபம் வரும். நல்ல ஆசானாக இருப்பாங்க. வழிகாட்டியாகவும் இருப்பாங்க. உடல் பலம் நல்லா இருக்கும். மாநிறமாக இருப்பாங்க. பிறருக்கு நல்ல மரியாதை கொடுக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. நல்ல அறிவு படைத்தவர்களாகவும், புது புது அறிவு தேடல்களும் இவங்கக்கிட்ட நிறைய இருக்கும். எதையும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலும் இவங்ககிட்ட இருக்கும். புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுவாங்கள்ல, க்ரியேட்டிவிட்டி, அதுவும் இருக்கும். நல்லா என்டர்டெயின் பண்ணுவாங்க. இவங்க கூட இருந்தால் நேரம் போகிறதே தெரியாது. பயணங்கள் செய்வதும் பிடிக்கும் இவங்களுக்கு. நல்ல உணவு பிரியர்கள். ரசனையாக ருசியாக உணவை சாப்பிடுவாங்க. நல்ல செல்வந்தனாக இருப்பாங்க. அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏற்ற அளவுக்கு இருக்கிற வசதிக்கு ஏற்ற மாதிரி செல்வந்தனாக இருப்பாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். பெரும்பாலும் இவங்க எல்லாருக்குமே பெரிய நெற்றி இருக்கும். அதிகாலையிலே எழுந்துவிடும் பழக்கமும் இருக்கும். டக்குன்னு வேலையை முடிச்சிடுவாங்க. ஒழுக்கமானவர்கள். எல்லோரையும் நட்பு பாராட்டுவார்கள். கடவுள் நம்பிக்கை உடையவர்களாகவும் இருப்பாங்க. புத்திசாலிகளாகவும் இருப்பாங்க. அறிவாளிகளாகவும் இருப்பாங்க. தனக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சுருப்பாங்க. எல்லா விஷயங்களையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடியவர்கள். சந்திர பலம் கொண்டவங்க. இரவு நேர சிந்தனையாளர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு இரவு நேரத்தில் ரொம்ப ஷார்ப்பாக, ஏன்னா இவங்க இந்த நட்சத்திரத்தோட அதிதேவதையே சந்திர பகவான். அதனால் இரவு நேர சிந்தனையாளர்களாக இருப்பாங்க. இவங்க தனியாக இருந்தால் வெற்றி பெறுவாங்க. கூட்டமாக இருக்கிறத விட தனியாக இருந்தால் வெற்றி பெறுவாங்க. சிவனே வந்து உங்களுக்கு உதவி செய்வாருங்க. இவங்க யாரையும் தேடி போக வேணாம். மக்கள் கூட்டம் இவங்களை தேடி வரும். அமைதியான சுபாவமாக இருக்காங்க. கவிதை எழுதுவதெல்லாம் அவங்க கில்லாடி. முதன்மை பெறக்கூடியவர்கள். ஆனால் வெளியே தெரியாது. அமைதியாக இருப்பாங்க. நுகரும் திறன், அந்த வாசனை, நுகரும் திறன், கேட்கும் திறன் எல்லாம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஒதுங்கி வாழ்பவர்கள். நில ஒளி போன்ற பிரகாசமானவர்கள். யாரையும் காயப்படுத்தாதவர்கள். இவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை இவங்க சரியாக பயன்படுத்தினா மிகப்பெரிய அந்தஸ்தை இவங்க அடைய முடியும். விளம்பரம் இல்லாதவர்கள். சாஃப்ட் நேச்சர் உடையவர்கள். பெண் தெய்வ வழிபாடு மிகப்பெரிய வெற்றியை தரும் இவங்களுக்கு. இவங்களுக்கு அம்பாள் பரிபூர்ண வல்லமையை தருவாள். வரம் பெற்றவர்கள். வரம் கொடுப்பவர்கள். லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செஞ்சாங்கன்னா மிருகசீரிடம் ஒளிரும். நன்றி, வணக்கம்.